நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பழனி அக்னி நட்சத்திர திருவிழா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது பழனி என்றது நம் கண்முன் வருவது மலை மீது உள்ள கோவில்தான். ஆனால் பழனியில் முருகப்பெருமான் 3 இடங்களில் வெவ்வேறு திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். மலை கோவிலில் தண்டாயுதபாணியாகவும், திரு ஆவினங்குடியில் குழந்தை வேலாயுத சுவாமியாகவும், ஊர்கோவிலில் பெரியநாயகி அம்மன் கோவில் வள்ளி தெய்வானத்துடன் முத்துக்குமாரசாமியாகவும் தனித்தனியே எழுந்தருளியுள்ளார். இது பழனிக்கு மட்டுமே உள்ள ஒரு தனிச்சிறப்பாகும். பழனி முருகன் கோவில் தற்போது 6 கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. காலை 6 மணிக்கு விஸ்வரூப தரிசனத்தை தொடர்ந்து நடைபெறும் விழா பூஜையில் சன்னியாசி அலங்காரம், 8 மணிக்கு சிறுகால சந்தி பூஜையில் வேடர் அலங்காரம், 9 மணிக்கு கால சந்தி பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரம், மதியம் 12 மணிக்கு உச்சி கால பூஜையில் வைதிகால் அலங்காரம், மாலை 5:30 மணிக்கு சாயாரச்சை பூஜையில் ராஜ அலங்காரம், இரவு 8 மணிக்கு ராக்கால பூஜையில் புஷ்ப அலங்காரம் நடைபெற்று வருகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர்கள் கொண்டு வரும் அபிஷேக பொருட்கள் அனைத்தையும் கொண்டு மூலவர் தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்து வந்தனர். பங்குனி, உத்திரம், வைகாசி, விசாகம் போன்றவற்றிற்கு கொடுமுடியில் இருந்து கொண்டு வரும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது மூலவர் சிலையின் பாதுகாப்பு கருதி அபிஷேகங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு 6 கால பூஜை மட்டுமே நடைபெற்று வருகின்றது. பழனி தலத்துக்கு காவல் தெய்வங்களாக மலையின் 4 திசைகளிலும் அம்மன் ஆலயம் உள்ளது. வடக்கு கிரிவீதியில் வீரதுர்க்கை அம்மன், கிழக்கு கிரிவீதியில் அழகு நாச்சியார் அம்மன், தெற்கு கிரிவீதியில் வனதுர்க்கை அம்மன், மேற்கு கிரிவீதியில் மகிஷா சூரமர்தினி அம்மன் ஆகியோர் காவல் தெய்வங்களாக உள்ளனர். இதேபோல் பழனி கோவிலின் 8 திசைகளிலும் சிவாலயங்களும் உள்ளன. இவை அஷ்டமங்கலம் என அழைக்கப்படுகின்றன. பழனி கிரிவல பாதை சுமார் 2.5 கிலோமீட்டர் சுற்றுப்பாதை கொண்டதாகும். மலையை சுற்றிய பகுதியில் கடம்ப மரங்கள் அதிகமாக உள்ளதால் காலை மாலை வேளையில் கிரிவலம் செல்லும்போது வீசும் காற்று உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தருகின்றது. சூரிய பகவான் வெயிலால் வாட்டும் நாளில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்ப்பது வழக்கம். ஆனால் பழனியில் பங்குனி மாத கடைசி 7 நாட்கள், சித்திரை மாத முதல் 7 நாட்கள் பழனி மலை கிரிவலம் வருவது அக்னி நட்சத்திர திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.